பதவி நீக்க மசோதா அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது என தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆளும் ஒன்றிய அரசு சட்டத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதென்றும் குறிப்பிட்டுள்ளனர். பிரதம மந்திரி, ஒன்றிய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், மாநில அமைச்சர்கள் ஆகிய அனைவருமே 5 ஆண்டுகளுக்கு மேல் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தை இழைத்திருந்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் வைக்கப்படும்போது 31வது நாள் அவர்களுடைய பதவி என்பது இழக்க நேடும் என்பதை தான் அடிப்படையாக கொண்டுள்ளது. அவ்வாறு செயல்பட இந்த சட்டம் அமல்படுத்தப்படுமானால் ஒவ்வொரு 31வது நாளும் அந்த மாநிலத்தின் அதிகாரம் என்பது நேரடியாக ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகவும் முரணானது. இது சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல. இது தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது பெரும்பாலும் இந்தியா போன்ற நாடுகளிலே, குறிப்பாக எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோ அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேறொரு கட்சியோ அவர்களுக்கு எதிரானவர்களுக்கு மீது இத்தகைய வழக்குகளை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அப்படி இந்திய மக்களினுடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய தாங்கள் யாரால் ஆளப்பட வேண்டும், ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அவர்கள் மீது தேவையற்ற அல்லது வீணான இத்தகைய பழிகளை சுமத்தி பதவி விலக்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை காரணத்தினாலே தான் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கும் இது எதிராக இருக்கிறது. எனவே 2 வகையிலும் அது சாதாரண குற்றவியல் நடைமுறைகளுக்கும் எதிராக இருக்கிறது, இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கும் எதிராக இது அமைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.